ஜியோ ஹாட்ஸ்டாரை இன்னுமே நீங்க 90 நாளைக்கு ஃப்ரீயா பார்க்க முடியும். எஸ், ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மென்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரை இப்ப ரீசார்ஜ் பண்ணாலுமே 90 நாளைக்கான ஃப்ரீயான ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஜியோ இன்னைக்கு இந்த பிளானை வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த தேதி வரைக்கும் அது எல்லாத்தையுமே நீங்க தம்ப்நெயிலுக்குள்ளேயே பார்த்திருப்பீங்க. இருந்தாலுமே சொல்றேன். இந்த பிளானை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 வரைக்குமே அவங்க அப் டு வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 90 நாள் பிளான் கிடைக்கணுங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ரூ. 100 ரீசார்ஜ் பண்ணீங்க. அது இல்லாம நார்மலைஸ்டா நீங்க ஒரு மந்த்லி பிளான் போட்டா கூட, அதாவது ரூ. 299 போட்டா கூட உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாருக்கான 90 நாளைக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ இதை இன்னும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 வரைக்கும் அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது மூலியமா வந்து அவங்களோட 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எஸ், இந்த சப்ஸ்கிரைபர்ஸை அவங்க பத்திரமா எங்கேயும் போகாம பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை விட ஒரு பெரிய ஆளுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் தான். ஸோ அவங்க ரேஞ்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக இதை ஃப்ரீயாக கொடுத்து தான் ஆகணும். இதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் சீசனுக்கு இல்லாமல் தனியாகவே இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆட்ஸோட இதை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் இந்த ரூ. 299 ரீசார்ஜ் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரூ. 100 90 நாளைக்கான ரீசார்ஜ் பிளானும் பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே இல்லாமல் 5GB அடிஷ்னலாக கிடைக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி பிளான் போடும்போது உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும். மந்த்லி பிளான் போடாதவங்க ஆல்ரெடி இயர்லி பிளான் போட்டிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூ. 100 ரீசார்ஜ் அப்படிங்கிறது ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணீங்கன்னா தாராளமாக இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை ஏர்டெல் விஐனாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதையுமே செக் பண்ணி பார்த்து ரீசார்ஜ் பண்ணுங்கள். எடுத்தவொடனே இதுக்குள்ளே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஐபிஎல் சீசனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வகையான பிளானை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ஐபிஎல் சீசன் தாண்டியும் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காது. உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். நியூவான எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸும் உள்ள வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஜியோ யூஸராக இருந்தால் இது, இல்லை மற்ற யூஸராக இருந்தால் அடுத்தது வீடியோ மேக் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.